வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சட்டுன்னு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ள முடிய போற ஒரு சைட் டிஷ். அதை நீங்க சாத்தோடையும் சாப்பிடலாம், சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம், எதோட வேணாலும் சாப்பிடலாம். வெய நாளைக்கு அடுப்படிக்கிட்ட ரொம்ப நாள் நிற்க முடியாததுக்கு, ரெண்டாவது சிலிண்டர் ரொம்ப நாள் கடைக்கு இது பண்ணி யூஸ் பண்ணாத ஒரு குவிக் சமையல் பண்ணுறதுக்கு இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, டொமேட்டோ தஹி ஆனியன் கார்லிக்கோடு தான். நல்ல காரசாரமாக இருக்கும். அட் த சேம் டைம் அதில் ஒரு ஸ்வீட்டும் இருக்கும். ஒரு நல்ல எல்லாமே கலந்த ஒரு டிஷ் இது. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அந்த டொமேட்டோ தஹி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வச்சுட்டு சூடாக அதில் வந்து இதை போட்டு சாப்பிட்றதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர் நீங்கள் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெயில் நாளில் ரொம்ப நாளி அடுப்படியில் நிற்க வேண்டாம். 2-3 ஐட்டம் இருந்தாலே போதும், இது கடகடன் ரெடி ஆகிடும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். இது ஆப்ஷனல். தேவைப்பட்டவா போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டு போடுறேன். வேண்டாம் அப்படிங்கிறவா வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. இது கூட பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி, ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கு சின்னதாக்கிட்டு இதில் தனியா ஒரு ஸ்பூன் தனியா பொடி, இதே மாதிரி ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. பிளாக் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணலாம். சர்க்கரையிலேருந்து எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் தக்காளியும் போட்டுக்கலாம். இதுக்கு பேரே டொமேட்டோ தஹி. டொமேட்டோ வந்து நல்லா, அதாவது மெஷி ஆகிடக்கூடாது, அந்த மசிஞ்சு போய் உருவமே இல்லாத ஆகக்கூடாது. இது வதங்கியிருக்கணும். அட் த சேம் டைம் வதங்காதையும் அப்படியே முஷாக தெரியணும். முஷுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடும். அடுப்பு பெருசாக வச்சுட்டே வதக்கிடுவோம். ஆகி இது 2-3 மினிட்ஸ் வதக்கினாலே இது வதங்கிடும். அதாவது முதல்ல நல்லா பூண்டெல்லாம் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். புளிக்காத கெட்டி தயிர் அப்படியே எடுத்து, கட்டிலாம் இல்லாத, ஏன்னா கட்டி முக்கியமாக இருந்து இதில் போட்டேன்னா அது அங்கங்கே திரிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. நல்லா ஒரு மத்தோ விஸ்கோ வச்சுன்னு கடைஞ்சி ஒரு கப் எடுத்துக்கணும். புளிக்காத தயிராக இருக்கணும். இன்னைக்கு ஒரு குத்தி எடுத்துக்கலாம் இருந்தால் நல்லா. அஃப்கோர்ஸ் வெய்ய நாளில் ரொம்ப நாள் அடுப்படிக்கிட்ட நிற்கிறதுனா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். ஸோ இதை மாதிரிலாம் ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் சாதம் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா கூட சிப்ஸ்ன்னு கூட சாப்பிடலாம். அதுக்கு தான் அதுக்கு சின்னதாக்கிட்டு தயிரை விட போகிறேன். பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு மசிஞ்சு இருக்கு. அட் த சேம் டைம் நிறைய தக்காளி அப்படியேயும் தெரியறதா இந்த மாதிரி தான் இருக்கும். எத்தனை தக்காளி எடுத்துங்கன்னு கேட்டீங்கன்னா 3 தக்காளி எடுத்துங்க. அடுத்த சின்னதாக்கிட்டு தயிர் விட்டுருங்க. அது அணைச்சிடலாம். அவ்வளோதான். தஹி டொமேட்டோ தயாராகிடுது. இதை நீங்கள்
சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிடலாம். நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டும் சாப்பிட்றதுனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் புளிக்காத தயிராக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. புளிச்ச தயிர் மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா தக்காளி பொறுத்து ரொம்பவே காட்டியாயிடும். ஹோப் இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது, உங்களுக்குலாம் பிடிச்சதா என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.